السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் தினமும் லுஹர் தொழுகைக்கு பிறகு 10 நிமிடம் அல்லது 15 நிமிடம் அல் குர்ஆனை ஓதி படித்து பார்த்து தனி வார்த்தைகளுடைய அர்த்தத்தை விளங்கி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை புரிந்து நம்முடைய வாழ்நாளில் அதை எப்படியாவது கொண்டு வந்து விடலாமா என்று முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த முயற்சியை ஏன் செய்கிறோம் என்றால், வல்ல ரஹ்மான் அல் குர்ஆனில் பதிவு செய்கிறான், ஹாதா பயானுன் லின்னாஸ். நம்ம சாதாரணமாக பயான்னு பேசிக்கிறோம்ல, நம்ம வழக்கில் பயான்னு பேசுனா அவர் பயான் பேசுகிறாரு, இவர் பயான் பேசுகிறாரு, சூப்பராக பேசுகிறாரு, நல்லா கருத்தாக பேசுகிறாரு, அப்படிலாம் பேசிக்கிறோம்ல. அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான், ஹாதா பயானுல் லின்னாஸ். இந்த குர்ஆன் தான் உலக மக்கள் அனைவருக்குமான அல்லாஹ்வுடைய பயான் அப்படின்னு அர்த்தம். அது அல்லாஹ் நம்மை படைத்தவன் பயான் பேசினால் எப்படி இருக்குமோ அதுதான் குர்ஆன். அப்போ அல்லாஹ் சொல்ற அதே வசனத்தில் வஹுதன், இன்னும் அல்லாஹ்வுடைய இந்த பயானுக்குள்ள நேர்வழி இருக்கிறது. மவ்இதத்துன், இன்னும் உபதேசம் இருக்கிறது. லில் முத்தகீன், யாரெல்லாம் அந்த அல்லாஹ்வை சரியாக விளங்கி அல்லாஹ்வை அல்லாஹ் சொன்ன மாதிரி விளங்கி யாரெல்லாம் அவனுக்கு பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பயானும் கூட உபதேசம் இருக்கிறது என்று அல்லாஹ். அல் குர்ஆன் தான் பயானு, அதில் தான் நேர்வழி இருக்கிறது. அந்த நேர்வழி இருந்தாலும் உலக மக்கள் அனைவருக்கும் அது பயன் தருமா என்று சொன்னால் பயன் தரும். குறிப்பாக யாருக்கு முதல்ல பயன் தரும் என்று சொன்னால், அவனை சரியாக விளங்கி அவனுக்கு பயந்து யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மவ்இதத்துன், உபதேசம் இருக்கிறது. அப்போ அந்த உபதேசம் என்று அல்லாஹ் சொல்லுகிற அந்த உபதேசத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் முதல்ல இந்த அல் குர்ஆனை முதல்ல ஓத வேண்டும். நான் எப்படி ஓதுறேன்னு பாருங்க. இதுதான் நடைமுறை, இந்த குர்ஆனை அணுகுகிற முறை இதுதான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். காஃப் வல் குர்ஆனில் மஜீத் பல் அஜிபு அன் ஜாஅஹும் முன்திரும் மின்ஹும் ஃபகாலல் காஃபிரூன ஹாதா ஷைஉன் அஜீப் வஇதா மித்னா வ குன்னா துராபா ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ. 50வது அத்தியாயம் 4 வசனத்தை நான் ஓதி இருக்கிறேன். இப்போ ஓதுனத்தை நீங்கள் எல்லாம் கேட்டீங்க, நானும் ஓதுனேன், நீங்களும் கேட்டீங்கல்ல. இதுதான் முதல் ஸ்டெப். இதுதான் ஆரம்பத்தில் நம்ம பயிற்சி எடுக்கும் பொழுது பிள்ளைகளாக இருக்கட்டும் நம்மளாக இருக்கட்டும் முதல்ல பயிற்சி தான் எடுக்கணும். எப்படி ஓதுவது? அப்படி ஓதிட்டு மூடி வச்சு விடலாமா அப்படின்னு சொன்னாக்கா அடுத்த கட்டமாக மூடி வைக்கக்கூடாது. ஓதுன பிறகு மூடி வைக்கக்கூடாது. இந்த 4 வசனத்தில் என்ன அல்லாஹ் சொன்னான் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம முதல் வகுப்பில் 2 வசனத்துக்கான தனி வார்த்தையுடைய அர்த்தத்தையும் அதோடைய விளக்கத்தையும் சிறிதாக கொடுத்திருக்கிறோம், ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம். அது இறுதியாக எந்த விளக்கத்தை அல்லாஹ் அங்கே சொல்லியிருந்தா 2வது வசனத்தில் சொன்னாக்கா, இந்த குர்ஆன் இவர்கிட்ட வந்தது, அந்த குர்ஆனை யாருக்கு கொடுத்தேன்? அவங்களோடு வாழ்ந்திருந்த மனிதனுக்கு கொடுத்தேன். வானத்திலேருந்து அப்படியே இறக்கல ஒரு உருவத்தை அப்படியே கட்டமைச்சு அப்படியே சருன்னு இறங்கி டக்குன்னு வந்து நின்பாட்டி இதுதான் நான் தான் அல்லாட்டேருந்து வந்திருக்கேன்னு சொல்லலை. அவர் மாறாக உங்களோட உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருந்தார், உங்களோட சாப்பிட்டுட்டு இருந்தார், உங்களோட ஆடு மேய்ச்சார், உங்களோட வியாபாரம் பண்ணார்,
உங்களை மாதிரி அவரும் கல்யாணம் பண்ணாரு, உங்களை மாதிரி அவரும் பிள்ளை குட்டி பார்த்தாரு, அவர்லேருந்து உங்கள்லேருந்து அவர் எடுத்துருக்கிறேன். அவருக்கு ஏற்கனவே ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. நான் தான் சொல்லிக் கொடுத்தேன். நான் சொல்லிக் கொடுத்ததால் அவருக்கு அறிவு வந்தது. அவராக மேக் பண்ணி அந்த அறிவை எடுத்துக்கொள்ளல. அதனால் அவர் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்படி சொன்ன பிறகு அவங்க என்னன்னு ஆச்சரியப்பட்டாங்க. யாருக்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை போய் சொன்னாங்களோ அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. என்னடா நம்மகிட்ட உட்கார்ந்தாரு, நம்மகிட்ட பேசிட்டு உட்கார்ந்தாரு, திடீர்னு நல்ல விஷயம் வந்து சொல்கிறாரு. அது சாதாரண விஷயம் சொன்னால் பரவாயில்ல, எப்படிப்பட்ட விஷயத்தை யாருமே சொல்லாத விஷயம் சொல்லிட்டு இருக்கிறாரு. பெரிய அறிவாளி மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு. இவருக்கு ஒன்றுமே தெரியாது இவருக்கு என்று ஆச்சரியப்பட்டார்கள் என்று அல்லாஹ் 2 வசனத்தில் முடிச்சிருந்தோம். அதுக்கு பிறகு அவங்க பேசிக்கிறாங்க. 3வது வசனத்துலையும் 4வது வசனத்தில் அவங்க பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. இங்கே அடுத்த 3வது வசனத்தில் இதா நித்துனா வகுன்னா துராபா, இப்படி தனி வார்த்தை எடுக்கணும். எங்கேருந்து எடுக்கிறது? இப்போ ஒரு கேள்வி வருதா இல்லையா? இதுதான் இந்த அரபி புலமை படிச்சிருக்கணும் இல்லைங்க. 7 வருஷம் படித்தாதானங்க வரும். அப்போ நீங்கள் நினைச்சிடாதீங்க. இன்றைக்கு உள்ள கால சூழ்நிலையில், இன்றைக்கு உள்ள தொழில்நுட்பத்தில் இது போட்டு செல்போன் இருக்குல்ல, இந்த செல்போனுக்குள்ள குரான் ஆப்னு சொல்லி இருக்குது, தமிழ் குரான் ஆப்னு சொல்லி இருக்குது. அங்கே போயிட்டு இதான்னு ஒரு டச் பண்ணினா போதும், உங்களுக்கு அர்த்தம் வந்து தமிழ் வரும். அந்த அளவுக்கு எல்லாம் எளிமையாக வைத்திருக்கிறோம். யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். செல்போனை யாருக்கெல்லாம் யூஸ் பண்ண தெரியுமோ, யூஸ் பண்ண தெரியாதுங்கிற ஆளே கிடையாது. இன்றைக்கு 2 வயசுக்குள்ள நோண்டிகிட்டே உட்காந்துருக்கு. உட்காந்து ரோட்டில் பார்த்தோம்னா அப்போ எல்லாருக்குமே தெரியுது. அப்போ இதாண்டா என்ன பொழுது அப்படின்ட்டு அர்த்தம். மித்துதான் நாங்கள் செத்த பிறகு அப்படின்னு அர்த்தம். குலைக்கெல்லாம் சொல்லணும் அவங்க அர்த்தத்தை. அவங்க பேசிக்கிட்ட வார்த்தை இது. நாங்கள்லாம் செத்துவிட்டோம்னா குண்டா துராபா, மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்டோம் என்று சொன்னால் ராலிக்க ரஜிவும் பயிர். இது வந்து எப்படிப்பா நம்ம வந்து திரும்பி வருவோம்? அவங்க பேசிக்கிறாங்க. ரசூலா சொல்கிறாங்க, எப்பா நீ வந்து இந்த உலகத்தில் வாழ்கிற, அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஒரு காலத்தை சாகு பண்ணின்னு செத்த பிறகு கண்டிப்பாக ஒன்று அடக்கம் பண்ணுவாங்க. அடக்கம் பண்ண பிறகு அதுக்கு பிறகு நீ திருப்பி வந்து எழுப்பப்படுவ. அந்த செய்தியை ரசூலா சொல்கிறாங்க. இதுக்கு இவங்க என்ன பேசிக்கிறாங்களாம்? காபிர்கள்னா யாரு? இந்த செய்தியை மருத்துவர் என்ன பேசிக்கிறாங்க? நாங்கள் செத்து போன பிறகு, மண்ணோடு மண்ணாக ஆன பிறகு மீண்டும் திருப்பி வந்து விடுவேன்னு சொல்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமான இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல அல்லாஹ் அர்த்தாயத்தில். சாதாரண நம்ம சைடு எப்படி இருக்கும்? ஏங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அல்லாஹ் சொல்கிற பயான் எப்படி இருக்குன்னாக்கா, அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் மண்ணை பற்றிய உண்மையை அல்லாஹ் அர்த்தாயத்தில் சொல்லுறாரு. மண்ணுன்னா என்னன்னு இவனுக்கு தெரியாது. முதல்ல மண்ணுடைய தன்மை என்னன்னு இவனுக்கு தெரியாது. இவன் என்ன கேள்வி கேட்கிறான்னாக்கா, இவனுக்கு தெரிஞ்ச அறிவுக்கு புலப்பட்ட கேள்வி இவன் கேட்கிறான். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல அல்லாஹ் அர்த்தாயத்தில் பதில் சொல்கிறான். கது அலிம்னா மா தன்புசன் அர்த்தம் என்னும். கது அலிம்னா நிச்சயமாக நாம் அறிகிறோம். மா தன்புசுல் அர்து மின்ஹும். மா என்று சொன்னால் ஒன்றை, தன்புசு குறைக்கிறது, அர்து பூமி, மின்ஹும் அவர்களில் இருந்து. இப்படி தனித்தனியாக அர்த்தம் வச்சுக்கணும். முதல்ல கூட்ட அர்த்தம் வச்சு பாருங்க. இப்போ அவர்களில் இருந்து மண் இவர்களை குறைக்கின்ற விஷயத்தை நாம் அறிகிறோம். இதை இப்படி படித்த பிறகு ஒரு சிந்திக்கணும். எதை குறைக்கிற அல்லாஹ்ன்னு சொன்னாக்கா, மனுஷன் என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்? சாதாரணமாக நம்ம பாடி நான் மோதாயிட்ட கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணது நம்ம பார்க்குறோம். எல்லாரும் பார்க்குறோம், கண்ணால் பார்க்குறோம் இல்லையா? அதுக்கு பிறகு அங்கே என்ன நடக்குது? எதை வந்து அல்லாஹ் குறைக்கிறான்னு யாருக்கும் தெரியாது. எதை குறைக்கிறான் அல்லாஹ்? மண்ணு திங்குது. நம்மளை மண்ணு தின்ன பிறகு எல்லாத்தையும் குறைச்சிருக்காது. மண் எதுவுமே விட்டு வைக்கிறது இல்லையா? சில விஷயங்களை விட்டு வைப்பதாக அல்லாஹ் பல இடங்களில் குர்ஆனில் பதிவு செய்கிறான். மண்ணு திங்கி சரிதான்ப்பா, நீ கேட்ட கேட்டு சரிதான். ஆனால் எல்லாத்தையுமே தின்னுது. உடம்புல எல்லாத்தையுமே அதை குறைச்சிருது. அப்போ உனக்கு விளங்காம கேள்வி கேட்டுட்டு உட்காந்துருக்காது. நான் சொல்றது முதல்ல கேள்வி. நான் யாரை? நான் தான் உனக்கு படிச்சிருக்கேன். நான் சொல்கிறேன், நீ செத்து போவ, திருப்பி எழுப்பப்படுவேன்னு. அது உனக்கு நம்ப முடிஞ்சால் முதல்ல வெளிப்படையாக நம்பி பாரு. இல்லை ஆய்வு செய்து நம்பணும்னு சொன்னாக்கா, உனக்கு ஆய்வு செய்கிற அளவுக்கு உனக்கு ஆற்றல் இருந்தால் ஆய்வு செய். உனக்கே தெரியாத மண்ணுனா என்னன்னு, மண்ணு எதை உனக்கு திங்கிறதே உனக்கு தெரியாது. அதான் கேட்குறான் கேள்வியாங்க. ஓட்டேருந்து எதை அது குறைக்கும்? காலை குறைக்குதா, கையை குறைக்குதா, எலும்பை குறைக்குதா, சதையை குறைக்குதா, மூளையை குறைக்குதா, இதயத்தை குறைக்குதா, கண்ணை குறைக்குதா, எதுவுமே உனக்கு தெரியாது. நீ தோண்டி பார்த்துருக்க என்னைக்காவது? அப்படியே தோண்டி பார்த்தாலும் உனக்கு கிடைப்பது சின்ன சின்ன எலும்பு துண்டு கிடைக்கும் உனக்கு. அதுக்கு பிறகு நான் என்ன உனக்கு வந்து ரா மெட்டீரியல் என்ன? நீ முதல்ல உன்னுடைய அடிப்படை பொருள் என்ன? நீ எதிலிருந்து படைக்கப்பட்ட?
நீ மண்ணை தானே படைக்கப்பட்ட, அது மண்ணை தானே திங்கிற, மண்ணை தின்னு தானே வளர்ந்துருக்கிற. மண்ணை தின்னு வளர்ந்த விஷயம் உனக்கு வந்து தெரியாது. நீ ஏதோ ஆப்பிள் திங்கிற, ஆரஞ்சு திங்கிற, பேப்பழம் திங்கிற, அரிசியை திங்கிற, கோதுமை திங்கிற, நீ நினைச்சிட்டு இருக்க. நீ திங்கிறதெல்லாம் மண்ணு தான். பல இடங்கள் எல்லாம் பதிவு செய்யலாம். ஏன்னா உன்னை படைச்சதே மண்ணு, நீ திங்கிறது மண்ணு, நீ வளர்ந்தது மண்ணால் வளர்ந்துருக்கிற, ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ற, அங்கேருந்து கிடைக்கிற வெயிட்டு தான் நீ எடுக்கிற. முதல்ல பூமியிலேருந்து ஒரு 50 கிலோ வெயிட் எடுத்து நீ 50 கிலோ உருவமாக இருக்கிற. இன்னைக்கு நான் 70 கிலோ இருக்கேன்னா நான் எடுத்து அந்த வெயிட் வந்து மண்ணில் தான் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் திருப்பி அடக்கம் பண்ணும்போது திருப்பி ஒப்படைக்கப்படுறது. நிறைய இடத்துல குரான் வசனம் இருக்குது. நான் பேசுறது எல்லாருமே வந்து சொந்த பக்கத்தான் பேசுகிறேன். பல குரான் வசனங்கள் உள்ள சாராம்சத்தை உங்களுக்கு ஜூஸாக கொடுக்குறேன். இதில் அப்படி சாப்பிட்ற உன்னை படைச்சது மண்ணு, நீ திங்கிறது மண்ணு, வளர்ந்தது மண்ணு, உன்னை திங்கிற மாதிரி வச்சது மண்ணு. ஆனால் திருப்பி நீ அங்கேருந்து ஒரு வேலை தான் கேள்வி கேட்டு உட்காந்துருக்கிற அப்படின்னு காயத்தாலாம் கேட்குறான். நீ கேள்வி கேட்க நியாயமாக கேள்வி, அல்லது வேற ஏதாவது அடிப்படை பொருள் ஏதாவது சொல்லு. நீ அவனை படிச்சுக்கிட்டே சொல்லு, அல்லது மோசத்துக்கு வாழ முடியுமா சொல்லு. உனக்கு ஏற்படுத்துகிற எல்லாமே நான் தானப்பா ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு தெரிய எல்லாமே இந்த கிதாபுன் ஹஃபீல். அதற்கு பிறகு என்னிடத்தில் அடுத்த வார்த்தை இருக்குது. இந்த நான் எவ்விடத்தில் கிதாபுன் புத்தகம் இருக்கிறது. ஹஃபீல் என்று சொன்னால் பாதுகாக்கப்பட்ட புத்தகம் என்னிடத்தில் இருக்கிறது. இவன் யாரு, இவன் வேட்டி என்ன, எந்த பொருள் இந்த மண்ணு சாப்பிடுது, இவன் இந்த உலகத்தை எத்தனை காலம் வாழ்ந்தான், மண்ணுக்குள்ள எத்தனை காலம் வாழ்வான், இவன் திருப்பி எழுப்புறது எப்படி, எழுப்புறதுக்காக ராமட்டை என்ன வச்சிருக்கிறாங்க என்றெல்லாம் சொல்லி ஏன்ட்ட உன்னை பற்றிய ஃபுல் நோட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு மனிதனுக்குமான, ஒவ்வொரு விலங்கினங்களுக்குமான, உயிரினருக்கு எல்லா நோட்ஸும் என்கிட்ட இருக்கு. அது எப்படி இருக்கு, பாதுகாக்கப்பட்டிருக்குது. பாதுகாக்கப்பட்டு 7-8 இருக்குது. இவனை பற்றி எல்லாரை பற்றியும். இவன் சும்மா உட்காந்து இவனுக்கு வந்து மண்ணில் உள்ள புரியாமல் உட்காந்துக்கிட்டு நான் சாவேனா, செத்த பிறகு மண்ணாவேனா, மண்ணான பிறகு திருப்பி எழுப்பப்படுவோமான்னு கேள்வி கேட்டுட்டு உட்காந்துருக்காப்பா. அவன்கிட்ட போய் சொல்லு, இதை என்னண்டு என்கிட்ட எல்லாம் எனக்கு தெரியும், உன்னை படைச்சவனுக்கு எல்லாம் தெரியும். நீ முதல்ல படைச்சவனை யாருன்னு முதல்ல நம்பு, அதுக்கு பிறகு உன்னை யாரு நம்ப உன்னால முடியும். அதுக்கு பிறகு நீ கேட்க கிராஸ் செக்ஷனுக்கெல்லாம் பதில் இருக்குது. குரான் முழுவதும் பதில் இருக்குது. அதுக்கு நீ என்னென்ன கிராஸ் செக்ஷன் கேள்வி கேட்குறியோ எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. உனக்கு தான் புத்தி இருக்குன்னு சொல்லி டக்கு கிராஸ் செக்ஷன் கேள்வி பண்ணி வேலையை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2 வசனங்கள்ல அந்த காஃபிர்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொல்கிறான். இந்த குரான் வசனத்துக்கான விளக்கத்தை இன்றைய விஞ்ஞான உலகம் கண்டுபிடித்து வைத்திருக்கிறது. ஒரு காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இலங்கிய பொழுது வேண்டுமானால் இந்த அர்த்தத்துக்கு இதுக்கான அர்த்தத்தை வந்து அவங்களுடைய வாக்கு அர்த்தம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் இன்றைக்கு பிராக்டிக்கலாக விஞ்ஞான உலகம் கண்டுபிடித்து வைத்திருக்கிறது. ஒரு மனிதன் அடக்கப்பட்ட பிறகு அவருடைய எல்லா பாகங்களும் அது மண்ணுக்குள்ள அழிவதில்லை. அவனோடு ஒட்டி இருக்கிற வால் பகுதி இன்றைக்கு அங்கே தான் தங்கி இருக்கிறது. மண்ணுக்குள்ள குறிப்பிட்ட பொருள் வந்து அங்கே தங்கி இருக்கிறது. அந்த பொருள் கண்டிப்பாக அந்த விஷயத்திலிருந்து மீண்டும் எப்படி மழை பெய்யும் பொழுது பூமி வந்து காய்ந்த பூமி வந்து திருப்பி உயிர்ப்பிக்கப்படுகிறதோ அது மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குமான செல் அங்கே உள்ள தங்க வைக்கப்படும். எல்லாம் கண்டுபிடிப்பு சொல்றாங்க, சொந்தமாக சொல்ல இன்றைக்கு கண்டுபிடித்து சொல்றான் இதெல்லாம். அப்போ அல்லாஹ் வந்து கண்டுபிடிச்சது நம்மளுக்கு அவசியம் கிடையாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று நம்புவதுதான் சரியான ஈமானா இருக்கும். ஆனால் நம்ம வந்து காலங்கள் சில டெக்னாலஜி வந்த காரணத்தினால இவன் கண்டுபிடிப்பும் அல்லாஹ் சொன்ன அந்த விஷயம் நன்றாக புரிகிறது என்பது நமக்கு விளங்குகிறது, படிக்கப்படுது. இப்படித்தான் நம்ம சொல்றோம், ஓதுங்கள், அது என்ன சொல்றதுன்னு விளங்குங்கள், அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு படியுங்கள், படித்த பிறகு கோர்வையான அர்த்தத்தை எழுதி விடுங்கள், அப்புறமா தனிமையில உட்கார்ந்து சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கு எல்லா விளக்கத்தையும் அல்லாஹ் கொடுப்பான் என்று நம்ம சொல்ல வரோம். ஏன்னு சொன்னாக்கா இந்த பயான் என்பது அல்லாஹ்வுடைய பயான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். அல்லாஹ் தான் இந்த மனிதனுக்கு விளக்கத்தை கொடுக்க முடியுமே தவிர தனி மனிதன் யாரும் விளக்கத்தை ஒரு நோட்ஸ் தான் கொடுக்க முடியும். அவங்க விளக்கத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு நீங்க விளக்கம் ஏற்பட்டா உங்களுக்கு விளக்கம் வரும். அதுலேருந்து நீங்க உங்களோட கல்வியான ஒரு டாப்ல கூட இருக்கும். ஒரு பிசிக்ஸ் நல்லா படிச்சிருப்பீங்க, கெமிஸ்ட்ரி நல்லா படிச்சிருப்பீங்க, பயாலஜி பாட்டு நல்லா படிச்சிருப்பீங்க, படித்தவர்கள் இருப்பீங்க. இந்த வசனத்தை உங்கள் ஸ்டைலில் நீங்கள் அணுகும் பொழுது உங்களுக்கு இன்னொரு மாதிரியான அறிவே எல்லாம் அந்த குரானில் சேர்ந்து கொடுப்போம். அதுதான் இன்றைக்கு உலக அளவில் நடந்து கொண்டிருக்கு. அப்போ இதைத்தான் நல்லா எதிர்பார்க்கிறான். அந்த குரானை ஏதோ ஓதி விட்டு மூடிட்டு போயிடாதீங்கப்பா. அது ஓதி மூடுறது ஆரம்ப கட்டம் தான். அது ஓதி மூடி வச்சிங்கன்னாக்கா ஒன்றுமே உங்களுக்கு அந்த அதுலேருந்து கிடைக்கிற லெசனே கிடைக்காது. அதனால இப்படி படிக்கிறது என்று தான் அதெல்லாம் இக்கராக்கி பார்ப்பக்கிட்ட ஆரம்ப வசதியே சொல்கிறான். படின்றது நீ எதுவும் புத்தகத்தை படிங்க, இக்கராங்க வந்து படின்னு தான் இருக்கும். அதனால திருப்பி என்ன பதிவு செய்து கொள்வோம் அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்க இந்த 2 வருஷம் தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்குது. நேரத்தை கற்று முடிச்சுக்கிறோம். அதை
நேரத்தை பார்த்துட்டு தான் நான் பேசுவேன். ஏழு உட்காந்துருப்பாங்களோ உட்காந்துருக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி அவ்வளோ ஆழமான கருத்துக்கள் உள்ள இருக்குது. பேசிக்கிட்டே இருக்கலாங்கிற அளவுக்கு கருத்துக்கள் உள்ள இருக்குது. ஒரு வசனங்கள் 2-3 வசனங்கள் இப்படி ஒவ்வொரு வசனங்களை எடுத்துக்கொண்டு ஏற்கனவே ஓதிட்டே இருக்க பிரச்சனை இப்போதைக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்குள்ள ஒரு சுவையை எல்லாம் ஏற்படுத்திடுவான். ஆழமான கருத்துக்கள அறிவு அதுக்குள்ள தான் இருக்குது. அதுக்கு பிறகு நம்முடைய உள்ளத்தில் சிந்தனை மாற்றம் ஏற்படும். அதற்கு பிறகு செயல்பாடுகளில் மாற்றம் வரும். அதுக்கு உறுதியாக அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு வந்துடும். அதுக்கு பிறகு பாக்கியம் எல்லாமே கேன்சலேஷன் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக தான் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னது, உள்ளே இருக்கிற விஷயங்கள் கேன்சலேஷன் ஆக வேண்டுமானால், கேன்சல் ஆக வேண்டுமானால் இது இந்த விஷயம் அறிவு உள்ளே போகணும். எந்த அறிவு போகணும்? என்னை படைத்து வளர்த்து கண்காணிக்கிற அல்லாஹ்வுடைய அறிவு உள்ள போச்சுன்னா நான் நினைச்சுக்கிட்டு இருக்க அறிவு வெளியே போயிட்டே இருக்கும். ஏன் நான் ஒரு சட்டம் வச்சிருக்கிற உலகத்துல அது அப்படியா, இது அப்படியா, இந்த உலகம் இப்படியா அப்படியான்னு சொல்லி அந்த அப்படியா இப்படியான்னு எங்கே போகும்? அல்லாஹ்வுடைய அந்த அறிவு வரும்போது அந்த அப்படியா இப்படியாலாம் வெளியே போய் சரியான உள்ள நமக்கு வந்துடும். அந்த உள்ளம்தான் அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல பல வசனங்கள் இருக்குது. அந்த உள்ளத்தை எடுத்து யாரெல்லாம் வருகிறார்கள் கல்புன் சலீம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் குர்ஆன்ல. வஜா குல்லு நஃப்ஸின் மாஹா, அவர்களோடு அந்த உள்ளமும் வரும். எப்படி வரும் அந்த உள்ளம்? பின்னாடி அந்த வசனம் வருது, சில படிப்போம், அதை சில ஓதுவ படிப்போம். அப்போ அந்த உண்மையான உள்ளம் நமக்கு ஏற்பட வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய பயானை அல்லாஹ் சொன்ன மாதிரி ஓதி படித்து விளங்கி செயல்பட வேண்டும். ஒவ்வொரு வசனங்களுக்குள்ளும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கருத்துக்கள் அடங்கி உள்ளடங்கி இருக்கிறது. அதை ஓதி படித்து விளங்கி சிந்திக்க வேண்டும் என்று எனக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன். நல்லா அருள்பாலிப்பானாக. இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. சார் அடுத்த ஆயத்தில் நாளைக்கு பார்ப்போம். சார் துவா செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இந்த குர்ஆனை விளங்குவதற்கும் ஓதுவதற்கும் விளங்குவதற்கும் படிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அதன் மூலமாக கிடைக்க அறிவை பெறுவதற்கும் தனியாக ரப்பி சித்தினை இல்மா அதிகமாக இந்த துவாவை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நம்முடைய கல்வி ஞானத்தை அல்லாஹ் அதிகமாக தருவதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது. அதனால் அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அறிவை அல்லாஹ் மூலமாக பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய தோல்விக்கு வளரும் நம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. வாக்கல் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த